Hi friends, நம்ம இன்னைக்கு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு 100 கிராம் மைதா மாவு, 100 கிராம் சர்க்கரை, 40 கிராம் ஆயில், 40 கிராம் பால் ரெண்டையும் ஒரே கப்பில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தென் ஒரு பிஞ்சு சால்ட்டு, 3 முட்டை, அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம முட்டையிலேருந்து மஞ்சக்கரு மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சக்கருவில் 2 ml வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் சால்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெள்ளைக்கருவை நம்ம பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம 100 கிராம் சுகர் எடுத்துருக்கோம். அதை வந்து 3 டைம்ஸாக டிவைட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். எகெயின் பீட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் செகண்ட் பார்ட் சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த டைமில் தேர்ட் பார்ட் சுகர் ஆட் பண்ணலாம். இந்த டைமில் நம்ம மஞ்சக்கரு அடைந்து பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாலும் ஆயிலும் எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மெதுவாக ரொட்டேட் பண்ணுங்க. இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 170 டிகிரி செல்சியஸ்க்கு. இப்போ பேக்கிங் பேன் ஒன்று எடுத்து அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். எல்லா சைட்ஸும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து நம்ம இந்த அளவில் வந்து உள்ளே வச்சு ஃபிட் பண்ணிடலாம். கேக் பேட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஒரு டூத் பிக் வச்சு நம்ம நல்லா இதை ஃபுல்லாக வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அப்போ தான் ரிலீஸ் ஆகும். இது ஒரு டேப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், இப்போல்லாம் ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. அதே சேம் 170 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து 20 to 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்பிட்வீன் கேப்பில் நீங்கள் வந்து கேக் செக் பண்ணி நம்ம எடுக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சிடணும். அவ்வளோதான், நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்கியூவர்ஸோ இல்லை டூத் பிக்கோ வச்சு சென்டர் போர்ஷன் செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக க்ளீனாக வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து குக் ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கேக் நல்லா ஆறிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து இந்த ஓரங்கள்லாம் வந்து நைஃப் வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம பேஸ்மெண்ட் பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம கேக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து
ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கேக் ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.